இந்த வீடியோவில் மற்றவர்களை விட முன்னேற சாணக்கிய நீதியின் அடிப்படையில் நாம் அமைதியாக செய்ய வேண்டிய 7 விஷயங்களை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. உங்களை மனதளவில் வலிமையாக்குங்கள். மற்றவர்கள் உங்களை அலட்சியப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இது தசை வலிமை மட்டுமல்ல, மன உறுதி, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும், ஒழுக்கம் சார்ந்ததாகும். பலவீனமாக தெரிந்தால் உலகம் உங்களை ஒடுக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கையை ரகசியமாக வைத்திருங்கள். நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதை யாரிடமும் சொல்லாதீர்கள். அதிகம் பேசுபவர்கள் குறைவாகவே சாதிப்பார்கள். உங்கள் இலக்குகளை யாரிடமும் பகிராமல் செயல்படுங்கள். முடிவுகள் வந்த பிறகு உலகம் தானாக அறியட்டும். உங்களுடனான போட்டி மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். நேற்று நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதைவிட இன்று 1% சிறப்பாக மாற முயற்சி செய்யுங்கள். தோல்விகளை ரகசியமாக வெற்றியாக மாற்றுங்கள். தோல்வி அடைந்தால் யாரிடமும் புலம்பாதீர்கள். அமைதியாக இருந்து உங்கள் தவறுகளை ஆராய்ந்து மீண்டும் வெற்றி பெற தயாராகுங்கள். உங்கள் வலி உங்கள் சக்தியாக மாற வேண்டும். பாராட்டை எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் செய்த வேலைக்கு நீங்களே பெருமை பேசாதீர்கள். உங்கள் வேலையே உங்களை பற்றி பேசும் அளவுக்கு அதன் தரம் இருக்க வேண்டும். அங்கீகாரம் தேடுபவர்களை விட மதிப்பை உருவாக்குபவர்களுக்கே மரியாதை கிடைக்கும். மாற்றங்களால் உலகை வியக்க வையுங்கள். நான் மாறப்போகிறேன் என்று சொல்லாதீர்கள், மாறி காட்டுங்கள். உங்கள் செயல்பாடுகள், முடிவுகள் மற்றும் அமைதியே நீங்கள் மாறியிருப்பதை உலகிற்கு சொல்ல வேண்டும். செயலை வெற்றிகரமாக முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். உலகம் உங்கள் தொடக்கத்தை நினைவில் கொள்வதில்லை, உங்கள் முடிவைத்தான் பார்க்கும். எதையும் பாதியில் விடாமல் இலக்கை அடையும் வரை ஓயாதீர்கள். இந்த வீடியோவில் சத்குரு ஜகி வாசுதேவ் தனிமையின் ஆற்றல் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியின் முக்கியத்துவம் பற்றி பேசுகிறார். அதன் சுருக்கம் இதோ. முக்கிய கருத்துக்கள். கௌதம புத்தர் ஒரு முறை சொன்னது போல, ஒரு முட்டாளுடன் நடப்பதை விட தனியாக நடப்பது சிறந்தது. ஒருவருக்கு தனியாக இருக்க தெரியவில்லை என்றால் அவர் மற்றவர்களுடன் இருக்கும்போது அது ஒரு தொந்தரவாகவே இருக்கும். மனிதனாக இருக்க மற்ற உயிரினங்கள் செயல்களை செய்வதால் மட்டுமே அறியப்படுகின்றன. ஆனால் மனிதனால் சும்மா இருக்க முடியும். இதுவே மனிதர்களின் தனிச்சிறப்பு. தனித்துவம் என்றால் மேலும் பிரிக்க முடியாத ஒன்று என்று பொருள். நாம் சிறப்பாக இருக்கும்போது நான் செய்தேன் என்றும், தவறுகள் நடக்கும்போது ஈகோ அல்லது கர்மா என்று மற்ற காரணங்களை கூறுகிறோம். நன்மைக்கும் தீமைக்கும் நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும். உள்மாற்றம் மனிதர்கள் மட்டுமே தனியாக அமர்ந்து தங்களை மாற்றிக்கொள்ள முடியும். மற்ற விலங்குகளுக்கு இயற்கையே எல்லைகளை வகுத்துள்ளது. ஆனால் மனித வளர்ச்சிக்கு எல்லையே இல்லை. தினமும் சிறிது நேரம் மற்றவர்களுடனான தொடர்பை தவிர்த்து உங்களுடன் செலவிடுங்கள். குறைந்தபட்சம் 24 மணி நேரம் மொபைல் டிவியின்றி விழிப்புணர்வுடன் தனியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் உங்கள் மனதின் தன்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உங்களால் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தால் மட்டுமே மற்றவர்களுடன் சேரும்போது அந்த உறவு அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அமைதியாக செயல்படுபவர்களே வரலாற்றை படைக்கிறார்கள். குறைவாக பேசுங்கள், அதிகமாக சிந்தியுங்கள், மௌனமாக முன்னேறுங்கள். நன்றி.